ஸோ நீங்க காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணீங்க? டீ சாப்பிட்டோம், சிரிச்சு பேசிட்டு இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். இதுதான் நடந்துருக்கு. வேற என்ன நடக்கணும்னு சொல்றீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் உங்க காலேஜஸ் உங்க எல்லாரையுமே இன்டர்ன்ஷிப் போங்க, இன்டர்ன்ஷிப் லெட்டரோட தான் வரணும் அப்படின்னு போஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்றது மூலமா உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும். அது இல்லாம நான் ஒரு கன்சிடரேஷனோட பாக்குறேன், அங்க ஒர்க் பண்ற அண்ணா அக்கா மாதிரியே நாளைக்கு நானும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடாது நீங்க தேர்ட் இயர்ல நல்லா படிப்பீங்கன்றதுக்கான ஒரு ரீசன் தான். பிறகு வேலை தேட கம்பெனியா ஏறுறீங்களோ அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் ரீச் அவுட் பண்ணுங்க. அவங்க கிட்ட போயிட்டு, ஐயா சாமி நான் அப்ரண்டிஸ் ஆவது. அப்ரண்டிஸா அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்டா கேட்டு ஜாயின் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற ஜென்சிஸ் ஆர் செகண்ட் இயர்ஸ் ஆர் தேர்ட் இயர்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்டர்ன்ஷிப் வேணும், இல்லை அதை பத்தி நல்ல கைடன்ஸோட இருக்கணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. வி டெஃபினெட்லி ஹெல்ப் யூ.